சட்டமன்றம் நேரலை என்பது இன்னைக்கு சின்ன குழந்தைங்க உட்காந்து பாக்குறாங்க. பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சினிமா பாட்டும் போக அல்லது ஒரு கார்ட்டூனும் பார்த்துக்கிட்டு இருந்த இளைஞர்கள் மட்டும் அந்த சின்ன பசங்க கூட இப்போ வந்து சட்டமன்ற நிகழ்வுகளா பாக்குறாங்க. ஒரே ஒரு இது மிஸ்டேக் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் டிலேவா வந்துட்டாங்க. லாஸ்ட் கவர்மெண்ட்ல அவங்க இப்படி வந்திருக்கணும். ஸோ கொஞ்சம் காலதாமதமாக அவங்க வந்துட்டாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை, அது கமெண்ட் பண்ணுற அளவு அதில் ஒன்றும் இல்லை. எஸ் எஸ்மா எஸ் நடுவில் ஒரு சின்ன கேப்ல என்ன மேடம், ஒன்றிய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்தாங்க. வந்தே மாதரம் நேஷனல் சாங்குக்கு வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, பட் நம்ம அதை ஃபாலோ பண்ணல. இங்கே மட்டும் இல்லை, எப்பவுமே தமிழ் தாய் வாழ்த்து தான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முதலிடம் கொடுப்போம். தேசிய கீதமும் நாங்கள் வந்து மதிக்கிறோம், அதுக்கும் நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். கவர்னருடைய ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் மக்கள் நலன் சார்ந்து இந்த சர்க்கார் என்னென்ன நடவடிக்கைகளை முன்னெடுக்க போகுதுங்கிறத அவர் அழகாக பேசியிருக்கிறார். அண்ணல் அம்பேத்கரை கோட் பண்ணியிருக்கிறாரு, பேரறிஞர் அண்ணாவை கோட் பண்ணியிருக்கிறாரு, கொள்கை தலைவர்களை கோட் பண்ணியிருக்கிறாரு. என்னன்னா இப்போ இது ஏன் இந்த எண்ணம் உங்களுக்கு வருதுன்னா, அவங்க பேசிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் இந்த சர்க்கார் பேசும் அரசு அல்ல, செயல்படும் அரசு. அதனால அதை தான் சுட்டி காட்டியிருக்காரு. நாங்கள் ரெடியாக இருக்கோம். we are ready for the conversation. பட் மீண்டும் 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 சொல்கிறேன், 2 language பாலிசிங்கிறது எங்கள் டிஎன்ஏ. அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம். இந்த சம்ரசிக்ஷா அந்த ஃபண்டெல்லாம் வாங்குவதற்காக பேசி அவங்ககிட்ட பேசி நாங்கள் வாங்குவதற்கான நடவடிக்கை நாங்கள் ரெடியாக இருக்கோம். we are open for the conversation. ஆரோக்கியமான அரசியலுங்க இது. வந்து ஒரு நல்ல டிரான்ஸ்பரண்ட் குட் கிளீன் கவர்னன்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல டீசன்ட் பாலிடிக்ஸ் நோக்கி நாங்கள் நகர்ந்துருக்கிறோம். தேங்க்யூ. எவ்ரி சிங்கிள் திங் இந்த ஸ்டேட் கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் எது இந்த மக்கள் நலன் சார்ந்து மாநில உரிமையோ அந்த ரைட்ஸுக்காக குரல் கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பதை மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். தேங்க்யூ சிஸ்டர். 4 years கழிச்சு மட்டும் கிடையாதுங்க, 2 years கழிச்சு ஃபுல் லைவ் போயிருக்கு. சட்டமன்றம் நேரலை என்பது இன்னைக்கு சின்ன குழந்தைங்க உட்காந்து பாக்குறாங்க. பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சினிமா பாட்டும் போக அல்லது ஒரு கார்ட்டூனும் பார்த்துக்கிட்டு இருந்த இளைஞர்கள் மட்டும் அந்த சின்ன பசங்க கூட இப்போ வந்து சட்டமன்ற நிகழ்வுகளா பாக்குறாங்க. அப்ப இதுதான் புதிய அரசாங்கம், இதுதான் விஜய் சர்க்கார். இப்ப இங்கிருந்து நம்ம நேரலையை தொடருவோம். இங்கிருந்து நாம வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அந்த வெறுமனே கூச்சலிட்டு கத்தி கலாட்டா பண்ற மாதிரி இல்லாம ஆக்கப்பூர்வமான ப்ரொடக்டிவான மக்களுக்கு ப்ரோ பீப்புளா இருக்கக்கூடிய விஷயங்களை முன்னெடுப்போம். எஸ், நாங்க வந்து அந்த உரையாடலுக்கு ரெடியா இருக்கோம். அதே சமயம் முன்ன மாதிரி இந்த கலாட்டா பண்றது, இது மாதிரி அந்த சிறுமைப்படுத்துறது, மாண்பை குலைக்கக்கூடிய விஷயங்களுக்கு கொஞ்சம் கூட இடமில்லை. ஏன்னா இது மாண்புமிகு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களினுடைய கேபினட். தேங்க்யூ. பண்ணட்டும் அவங்களே ஏதாவது பண்ணிக்கிட்டே தானே இருக்கணும். அது ஜனநாயக உரிமை. பண்ணட்டும்.